2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார குழுவை அறிவித்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் குழுவை அறிவித்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். இதில் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றிருப்பதாக அறிக்கை மூலமாக தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்திருக்கிறது. 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழுவை அறிவித்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். 234 தொகுதிகளிலும் பிரச்சார கூட்டங்கள் நடத்துவதை இந்த குழு வழிநடத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தேர்தல் பிரச்சார குழுவை அறிவித்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம், மேலும் விவரங்கள். வணக்கம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கான வேலைகளை முடுக்கி விட்டிருக்கிறது. அதன்படிதான் தமிழக வெற்றிக் கழகமும் சில குழுக்களை நியமித்தவாறே இருக்கிறது. அதாவது தேர்தலுக்காக பிரச்சார பணிகளை மேற்கொள்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது 10 பேர் கொண்ட குழுவை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், மாவட்ட செயலாளர் பார்த்திபன், மாவட்ட செயலாளர் விஜய் தாமு உள்ளிட்டோர் இந்த குழுவில் அடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் 234 தொகுதிகளிலும் ஆலோசனை கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் உள்ளிட்டவற்றை நடத்துவது தொடர்பாக பணிகளை மேற்கொள்ளும். இக்குழுவிற்கு தமிழக தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலே பதிவிட்டு தொண்டர்களிடையே கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதாவது ஆடியோ லான்ச் பொழுதே அவர் கூட்டணி தொடர்பாக சஸ்பென்ஸ் என்று கூறியிருக்கிறார். பொங்கலுக்கு பிறகு அந்த சஸ்பென்ஸ் வெளிவரும் என்று தொண்டர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்வதற்காக 10 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார். இந்த குழு பிரச்சார கூட்டங்கள் உள்ளிட்டவற்றை நடத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.